இந்தியன் ஸ்டைல் மசாலா பாஸ்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் இருந்த காய்கறிகள் எல்லாமே சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சாஸுக்கு 3 தக்காளி, கொஞ்சமாக வந்து பன்னீர், ஒரு 5-6 பாதாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், 1/4 டம்ளர் பால் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரில் காய் எல்லாத்தையுமே வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறேன். உப்பு தூவி இங்கே பாஸ்தாவையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து வீட் பாஸ்தா. இதே மில்லட் பாஸ்தாலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது காய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சாஸோட உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் வேக வச்ச காய், பாஸ்தா வெந்த தண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்து டேஸ்ட் பார்த்துருங்க. பத்தலைனா உப்பு, அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சீஸ் ஸ்லைஸையும் வந்து நான் அதில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் சீஸியாக இருக்கணுன்றதுக்காக. இது மொசரல்லா சீஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் அளவு தெரியாமல் போட்டுருவோன்றதுனால இதை எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.